Day 23 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். இதை இப்படி சொல்லக்கூடாது. ஜனவரி 31 ஃபார் மீ. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு மார்க்கமா தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. எப்பயும் போலதான் நம்ம வாழ்க்கையில வழக்கமா பண்ற வேலையான காலேஜுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. மார்னிங் மங்களகரமா ஒரு சாய் குடிக்காம தான் கிளாஸ் போய் உட்கார்ந்தேன். ஏன்னா இனிமேல் டீ குடிக்க மாட்டேன் காலையில. ஏன்னா வெறும் வயித்துல குடிச்சா சிக்கம் ஆயிடுமாமா. ஆனா சாயந்தரம் அப்படி இல்ல. எப்பயும் போலதான் வழக்கமா எப்பயும் டீ குடிப்போம். இன்னைக்கு ஃபில்டர் காபி குடிச்சாச்சு. நம்ம ஆத்த பார்த்து பக்கத்துல இருந்தவங்களே ஆச்சரியமா பார்த்தாங்கன்னா பாத்துக்கோங்களே. ஆத்தி முடிச்ச உடனே அருமையான காஃபியை பொறுமையா உட்காந்து குடிச்சாச்சு. அப்பதான் தேனிக்கார நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு. நீ போடுற வீடியோ எல்லாம் தெளிவான வீடியோவா இல்ல தேநீர் குடிக்கிற வீடியோவா? எப்ப பாரு டீ குடிக்கிறது மட்டும் தான் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னா. அப்புறம் தான் அண்ணனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. சிறிது நேரம் கழித்து நண்பனுக்கு ஒரு கண்ணாடி வாங்கலாம்னு சொல்லி வெளியே போயிருந்தோம். இவர் இல்ல, இவருக்கு தான் கண்ணாடி வாங்க போயிருந்தோம். கண்ணாடி வாங்க போனதும் இவனுக்கு தான். ஆனா நாங்க அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எப்படி அண்ணனுக்கு அருமையா இருக்கு. ஒரு ஓட்டிங் ஒன்னு வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நான் பிரெஞ்சு கத்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் எஸ்ன்னு ஓட்டிங் பண்ணிருந்தீங்க. நான் கூட நிறைய பேர் நோ சொல்லுவீங்க, நம்ம கூட நோகாம அழுங்காம போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. சொன்ன மக்கள் காப்பாத்தி தானே ஆகணும். அது மட்டும் இல்லாம ரெசல்யூஷன்ல ஒண்ணு இது அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம்பா அப்படின்னு பிரெஞ்சுல அர்த்தமாமா. பிரெஞ்சு தெரிஞ்சவங்க நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இஃப் ஐ அம் நாட் ராங் சயின்டிபிக்லி மறுபடியும் நியூ இயருக்கு நிறைய ரெசல்யூஷன் எடுக்கணும். அடுத்து தோசையை நாக் அவுட் பண்ணிட்டு டேவையும் விட்டுருக்கிறோமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.